காலையில ஏஞ்சதுமே பல்லு கூட விளக்காம டீ, காஃபி குடிக்கிற நல்ல பழக்கம்லாம் என்கிட்ட இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நீராகாரமும், மோரும் தான் நாங்க வெறும் வயித்துல எடுத்துக்கிறது. அப்படியே எப்படியாவது ஒரு நாள் சமூகத்தால அதிகப்படியான தலைவலி வந்ததுன்னா, 2 டீக்கு போட வேண்டிய டீ தூள ஒரே டீல போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்கிறது. அந்த மாரி மாசத்துல ஒரு 2, 3 தடவ அந்த மாரி டீ எடுத்துக்குவோம். அவ்வளோதான். அதுவும் இப்ப அடிக்கிற வெயில்ல இந்த சம்மர் சீசன்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த நீராகாரம், மோரு, பழைய கஞ்சிலாம் சாப்பிட்டா தான் ஓரளவுக்கு வயிறு எதமா இருக்கு. உடம்புக்கும் கொஞ்சம் ஹீட் இல்லாம இருக்கு. இந்த கிளியோட குடும்பம் தினமும் நம்ம வீட்டு கொய்யா மரத்தில் வந்து பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போல்லாம் வீடியோ எடுக்கும்போது நீ எவ்வளோ நேரம் வேணாலும் வீடியோ எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி அது மாட்டுக்கும் கொய்யா பழத்தையே சாப்பிட்டுட்டு இருக்கு. தினமும் வந்து போகிறதுனால அவங்களுக்குமே ரொம்ப பழக்கமாயிடுச்சு. எங்களை பார்த்தா மட்டும் பயப்படாது, பழம் சாப்பிட்டுட்டு அது மாட்டுக்கு பேசாமல் பறந்து போயிடும். தினமும் காலையில் ஏஞ்சதும் காலை சாப்பாடு தோசை அப்படி இல்லைன்னா பழையது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு உடனே வந்து 9 மணிக்குள்ளேயே என்ன பண்ணிடுறதுன்னா மதியான சாப்பாட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு வச்சுருது. ஏன்னா எந்த நேரத்தில் நமக்கு எந்த வேலை வரும்னே தெரியாது. அதனால் நம்ம மதியான நேரத்தில் ஆரம்பரம் உட்காந்துலாம் சமைச்சிட்டு இருக்க முடியாதா. அதே மாதிரி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதும் இல்லை. என்ன காய் இருக்கோ அதை வச்சு ஒரு சாம்பார் அப்படி இல்லைன்னா ஒரு குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த காய்கறி எல்லாத்தையும் கழுவுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அரிசி கழுவின தண்ணியை தான் யூஸ் பண்ணிப்பேன். நிறைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த காயெல்லாம் அலசி எடுக்கும்போது அந்த தண்ணி அழுக்கு கலரில் தான் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நம்ம எப்பயுமே இந்த அரிசி கழுவுற கழனி தண்ணியில் தான் முடிஞ்ச அளவுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு மறந்துட்டேன்னா பச்சை தண்ணி ஊற்றிப்பேன். அதே மாதிரி இந்த அரிசி கழுவின கழனி தண்ணியில் ரசம் வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். அந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, புளி குழம்பு இதுக்கெல்லாம் நம்ம புளி ஊற வச்சு கரைக்கும் போது கழனி தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சோம்னா அந்த குழம்பு வாசனையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம அவிச்சு போட்டு அரைக்கிற இந்த அரிசியோட கழனி தண்ணியும் கஞ்சியும் வடிக்கிற கஞ்சியும் அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி அடுப்படியில் வேலை இருக்கும்போது இந்த வேலையுமே பார்த்துக்கிட்டு வெளியில் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதையுமே செஞ்சுட்டு கிடப்பேன். அதே மாதிரி தான் இந்த சாப்பாடு சாம்பார்லாம் வெந்துட்டு இருக்கும்போது அப்புறமா மோட்ரு போட்டு டேங்க்குமே கொஞ்சம் தண்ணிலாம் ஏற்றிட்டு துணிமணிலாம் கொஞ்சம் கடந்துச்சா கையோட அதையுமே அலசி போட்டுட்டேன். அதுக்கிடையில் இங்கே சாம்பாருமே கொதிச்சு நல்லா பதமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து கருவேப்பிலை, இன்றைக்கெலாம் கொத்தமல்லி இருந்துச்சு, கொஞ்சம் பிச்சு போட்டு அப்படியே குழம்பு இறக்கி வச்சுட்டேன். சாப்பாடு சமைச்சிட்டாலும் இன்றைக்கி காலை சாப்பாடு வந்து பழைய கஞ்சி தான். இந்த மாங்காய் சீசன் வந்தாலே மாங்காவை உடச்சி அதில் உப்பு மிளகா அப்படிலாம் போட்டு இந்த பழைய கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே இந்த ரோசியோட குடும்பத்தை தான் அவுத்து விட்டு நம்ம வீட்டுக்கும் பக்கத்தாலே தான் மேய்ச்சிட்டு இருந்தேன். அடிக்கிற வெயிலில் வந்து பாவம் அதுங்களாலையும் வெயில் தாங்கலாட்டுக்கு வந்து பக்கத்துலேயே நிழலே கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மணிக்கு மேலே தான் மதியான சாப்பாடு வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம அவிச்சு போட்ட இந்த பொன்னி அரிசியில் ஆக்கின சோறு, முள்ளங்கி சாம்பார், தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், அப்புறமா கொஞ்சோண்டு ஓலப்பகாட, தயிர். இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற வார்த்தை மட்டும் வாயில் நுழையவே மாட்டேங்குது, அதை அப்படியே தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பக்கத்தில் வந்து ஒரு அண்ணா வந்து முருகருக்காக மாலை போட்டுக்கிட்டு 6 படைக்கும் போயிட்டு வந்தாரா. பழனிலேருந்து பஞ்சாமிரதமும் அவல் பொரியும் பிரசாதமாக கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த பழனி பஞ்சாமிரத்தை பார்த்தாலே அப்படியே கொஞ்சம் டெம்ட் ஆகிடும். நல்லா இந்த மாதிரி ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இலையில ஊற்றி அதை ஒத்த வரலால் அப்படியே எடுத்து சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் அந்த பஞ்சாமிரத்தோட டேஸ்ட்டே வந்து அந்தளவுக்கு தெரியும்.